வணக்கம். புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தியையொட்டி பிள்ளையார்பட்டி, மலைக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடு. நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். தமிழகம் புதுவையில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் தேங்கியுள்ள மழை நீர், போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு. தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 4006 கன அடி நீர் வெளியேற்றம். தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் அணையிலிருந்து 1,45,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். ஈரோடு மாவட்டம் பவானி காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. 800க்கும் மேற்பட்டோர் முகாம்களில் தங்க வைப்பு. சீர்காழி கொள்ளிடம் ஆற்றில் செல்லும் வெள்ள நீரால் 4 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மக்கள் படகு மூலம் மீட்பு. சேலம் ஓமலூர் அருகே 3வது நாளாக சாலையை கடந்து செல்லும் சமுத்திர ஏரியின் உபரி நீர், போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. ஆசனூர் மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் நீரில் மூழ்கிய தரைப்பாலம். 20க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. தொடர் கனமழையால் தேனி கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. கனமழையால் வெள்ளத்தில் மிதந்த கடலூர் சந்தை. மக்கள் நடமாட்டம் இல்லாததால் வியாபாரம் பாதிக்கப்பட்டதாக வியாபாரிகள் கவலை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 நாட்களாக தொடர் மழை. ரப்பர் மரங்களில் இருந்து பால் வடிக்கும் தொழில் பாதிப்பு. மதுரை ரயில் நிலையம் அருகே பொதிகை எக்ஸ்பிரஸ் என்ஜின் தடம் புரண்ட விபத்து. துரிதமாக செயல்பட்டு என்ஜினை சீர் செய்த ரயில்வே பணியாளர்கள். சேலம் ஓமலூர் வட்டாரத்தில் பெய்யும் மழையால் வெண்டைக்காய் விலை வீழ்ச்சி. கிலோ 5 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் வேதனை. பொன்னேரியில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்த இளைஞர் சிறு காயத்துடன் உயிர் பிழைப்பு. போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து பள்ளங்களை மூட பொதுமக்கள் கோரிக்கை. பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் 5 நாட்களாக டயாலிசிஸ் சிகிச்சை நிறுத்தப்பட்டதால் நோயாளிகள் அவதி. மருத்துவமனை சார்பில் மாற்று ஏற்பாடு எதுவும் செய்யவில்லை என நோயாளிகள் குற்றச்சாட்டு. ஆவின் பால் காலதாமதமாக வழங்கப்படுவதாக முகவர்கள் புகார். காலதாமதத்தால் நஷ்டத்தை சந்திப்பதால் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. இன்றைய சர்வதேச மற்றும் தேசிய நிகழ்வுகள் சிலவற்றின் தொகுப்பை ஓரிரு வரிகளில் பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.
கேரளாவுக்கு நாளை அரசுமுறை பயணமாக செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி கொச்சியில் நாளை மறுநாள் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். பெண்களை பாதிக்கும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்காக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள தடுப்பூசி நம் நாட்டில் நாளை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. நாட்டிலேயே முதன்முதலாக தலைநகர் டெல்லியில் மெய்நிகர் பள்ளி திட்டத்தை முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்கி வைத்துள்ளார். காங்கிரஸ் அல்லாத கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் பீகாரில் அந்த மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவை சந்தித்து பேசினார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கை ரத்து செய்ய கோரி பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அந்நாட்டு உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார். இந்தியா, சீனா, ரஷ்யா உட்பட பல்வேறு நாடுகள் பங்கேற்கும் ஓஸ்டோக் கூட்டு ராணுவ பயிற்சி நாளை தொடங்கி 7ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதாக ரஷ்யா பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஓஸ்டாக் கூட்டு ராணுவ பயிற்சியில் ரஷ்யாவுடன் இந்தியா பங்கேற்க இருப்பது கவலை அளிக்கும் வகையில் உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தைவான் எல்லைப் பகுதிக்குள் நுழைந்தால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என சீனாவுக்கு தைவான் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை 20 ஓவர் தொடரில் இந்தியா, ஹாங்காங் அணிகளுக்கு இடையிலான போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள விநாயகர் கோவில்களில் சதுர்த்தி தினத்தை ஒட்டி சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள கற்பக விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. முக்கிய நிகழ்வாக தீர்த்தவாரியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலில் விநாயகருக்கு 150 கிலோ பிரம்மாண்ட கொழுக்கட்டை படையிடப்பட்டது. இன்று தொடங்கி 14 தினங்கள் நடைபெறும் திருவிழாவில் உச்சிப்பிள்ளையார் மாணிக்க விநாயகர் சன்னதி மூலவருக்கு தினந்தோறும் சந்தன காப்பு அலங்காரம் நடைபெறும். திருவிழாவிற்காக ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இதேபோல் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு தங்க கவசம் சாத்தப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விநாயகரை தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பேட்டையில் உள்ள 12 அடி உயரமுள்ள பஞ்சமுக ஹேரம்ப மகா கணபதி கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஏராளமான மக்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர்.
திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சொர்ண கணபதிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அங்குள்ள சொர்ண கணபதிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அபிஷேகம் முடிந்த பின் தங்கம் மற்றும் வெள்ளி கவசங்கள் அணிவிக்கப்பட்டு விநாயகருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் யானைக்கு பழங்கள் வழங்கப்பட்டன. திருக்கோகர்ணம் சித்தி விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோகர்ணம் கடைவீதியில் உள்ள பழமையான சித்தி விநாயகர் கோவில் புதுப்பிக்கப்பட்டு 3 நாட்களுக்கு முன்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இந்நிலையில் அந்த பூஜைகள் முடிந்து இன்று காலை கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. காசி ராமேஸ்வரத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கும்ப கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கல்பாக்கம் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த திடீர் மழையால் விநாயகர் சதுர்த்தி வியாபாரம் பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம், திருக்கழுகுன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீர் மழை பெய்தது. இதனால் விநாயகர் சிலைகள் விற்பனை பாதிக்கப்பட்டது. பொதுமக்கள் மழையில் நனைந்தவாறே பொருட்களை வாங்கி சென்றனர். கனமழை காரணமாக கடலூர் சந்தை வெள்ளத்தில் மிதந்தது. கடலூர் நகரின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் விநாயகர் சதுர்த்தி விற்பனை பாதிக்கப்பட்டது. இதனால் மஞ்சக்குப்பம், திருப்பாப்புலியூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோர வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். சதுர்த்தியை ஒட்டி விற்பனைக்காக வைக்கப்பட்ட களிமண் சிலைகள் மழையில் நனைந்து சேதமடைந்ததால் வியாபாரிகள் கவலையில் ஆழ்ந்தனர். மேலும் பூ, பழம் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனையும் பாதித்ததாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். நாகையில் உள்ள சக்தி விநாயகர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள அகஸ்தியம்பள்ளி சக்தி விநாயகர் ஆலயத்தில் திருப்பணிகள் முடிந்து 2 நாட்களுக்கு முன் யாகசாலை பூஜைகள் தொடங்கின. இந்நிலையில் பூஜைகள் முடிந்து இன்று கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புனித நீர் நிறைந்த கலசங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பெய்து வரும் கனமழை காரணமாக சாலைகள் முழுவதும் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கின்றன. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நகரம் முழுவதும் நேற்று முதல் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளை மழை நீர் சூழ்ந்தது. சர்ஜாபுரா சாலையில் உள்ள ரெயின்போ, சன்னி புரூக்ஸ் ஆகிய லே அவுட்டுகளுக்குள் உள்ள சொகுசு வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விரைந்து சென்ற மீட்பு படையினர் டிராக்டர்கள், ரப்பர் படகுகள் மூலம் பொதுமக்களை மீட்டனர். ரிச்மண்ட் சாலையில் மழை நீர் குளம் போல் தேங்கி நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இதனால் வேலைக்கு செல்வோர் அவதியடைந்தனர். தொடர் கனமழை காரணமாக விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கான வியாபாரமும் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து மேலும் 3 நாட்கள் பெங்களூருவில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு பவானி காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் ஈரோடு பவானிசாகர் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு காவிரி கரையோர பகுதியில் உள்ள குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதில் பாதிக்கப்பட்ட 813 பேர் 6 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து தாழ்வான பகுதியில் இருக்கும் மார்க்கெட் வீதி, பாலக்கரை வீதி, வெத்தலை படிக்கட்டு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் பரவலாக பெய்து வரும் மழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது.
மேலும் தாளவாடியிலிருந்து மைசூர் செல்லும் சாலையில் கோழிப்பாளையம் அருகே தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி மழைநீர் ஓடுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு காவிரி நகர், பாலக்கரை, கந்தன்பட்டறை உள்ளிட்ட பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. மேட்டூரிலிருந்து மேலும் உபரிநீர் திறக்கப்படலாம் என்பதால் அவசரகால மீட்பு பணிக்கு தேவையான உபகரணங்களுடன் தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பாதையில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆசனூர் கொள்ளைக்கால் சாலையில் உள்ள தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. ஓடைகள், பள்ளங்கள் மற்றும் ஆறுகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் தரைப்பாலத்தில் பெரிய மரம் முறிந்து விழுந்துள்ளதால் ஆசனூர் கொள்ளைக்கால் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அவதியடைந்து உள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் தமிழகத்தில் உள்ள அணைகள் நிரம்பி வருகின்றன. கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 963 கனஅடியிலிருந்து 2272 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டமும் 135.75 அடியாக உயர்ந்துள்ளது. இதையடுத்து அணையிலிருந்து தமிழகத்திற்கான நீர் திறப்பு வினாடிக்கு 1822 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து அதிக நீர் வெளியேற்றப்படுவதால் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வைகை அணைக்கு வினாடிக்கு 3127 கனஅடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளதால் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 4006 கனஅடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து அதிக நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் வைகை ஆற்றிற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதையடுத்து வைகை ஆற்றின் கரையோர மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி கும்பக்கரை அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான கொடைக்கானல், வட்டக்கணல் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக நீர்வரத்து அதிகரித்து அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவிக்கு செல்லவும் குளிக்கவும் வனத்துறை தடை விதித்துள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஒத்தப்பட்டி ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அப்பகுதியில் அமைக்கப்பட்ட தற்காலிக பாலம் நீரில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் வி. பெருமாள்பட்டி, மூப்பப்பட்டி, புதுநகர் உள்ளிட்ட 3 கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பணிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தாரமங்கலம் சமுத்திர ஏரியின் உபரிநீர் சாலையை கடந்து செல்வதால் 3வது நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஏரி நிறைந்து உபரிநீர் வெளியேறி தாரமங்கலம் ஓமலூர் மாநில நெடுஞ்சாலையில் ஏரி நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் இப்பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். உபரிநீர் செல்வதற்காக கால்வாய் அமைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சில இடங்களில் போக்குவரத்து சரி செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே யானைகள் ஆற்றில் நீந்தி விளையாடி மகிழும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. சேரம்பாடி பகுதியில் உள்ள சோலாடி ஆற்றில் 4 காட்டு யானைகள் உற்சாகமாக குளியலிட்டு மகிழ்ந்தன. இதனை அவ்வழியாக சென்றவர்கள் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர். சிறிது தூரம் தண்ணீரில் நீந்தி சென்ற யானைகள் பின்னர் கரையில் ஏறி இயல்பாக வனப்பகுதிக்குள் சென்றன. இதனை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் ஏனாதிமங்கலம் கிராமத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள எல்லிஸ் அணைக்கட்டில் கனமழை காரணமாக உடைப்பு ஏற்பட்டது. அவற்றை சரி செய்யும் பணி தொடங்கப்படாததால் தற்போது அதிக அளவு தண்ணீர் வெளியேறி கரைகள் சேதமடைந்து வருகின்றன. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குமரியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக குமரி மாவட்டத்தில் ரப்பர் மரங்களில் இருந்து பால் வடிக்கும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. மலையோர பகுதிகளான கோதையார், மோதிரமலை, குற்றியார், பேச்சிப்பாறை, களியக்காவிலை, குழித்துறை உட்பட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் ரப்பர் விவசாயம் செய்து வரும் தொழிலாளர்கள் ரப்பர் மரங்களில் இருந்து பால் வடிக்கும் தொழில் செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். சிறு குறு ரப்பர் விவசாயிகள் மற்றும் சார்பு தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் வெண்டைக்காய் விற்பனை விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. சர்க்கரை செட்டிப்பட்டி, கோட்டை மாரியம்மன் கோவில், கமலாபுரம், தும்பிப்பாடி, முத்துநாயக்கன்பட்டி, பாகல்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகள் வெண்டைக்காய் சாகுபடி செய்துள்ளனர். தற்போது வெண்டை செடிகள் நல்ல விளைச்சலை கொடுத்துள்ளது. இந்நிலையில் தொடர் மழையால் வெண்டைக்காய் நுகர்வு குறைந்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். மேலும் விவசாயிகளிடம் கிலோ 5 ரூபாய்க்கு மட்டுமே வியாபாரிகள் கொள்முதல் செய்வதாக கவலை தெரிவிக்கின்றனர். இதனால் விற்பனை இல்லாமல் பெருத்த நஷ்டத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். மேலும் பல விவசாயிகள் காய்களை பறிக்காமல் செடியிலேயே விட்டுள்ளனர். மயிலாடுதுறையில் வழிதவறிச் சென்ற குழந்தைகளை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்த பெண் காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா தேரழந்தூரைச் சேர்ந்த பசுபதி மற்றும் விஜயா என்ற தம்பதி துப்புரவு தொழிலாளர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு சின்ராசு மற்றும் நதியா என்ற 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில் பள்ளிக்கு சென்ற குழந்தைகள் இருவரும் வழிதவறி மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறை தனிப்படை தலைமை பெண் காவலர் கோபெருந்தேவி அந்த குழந்தைகளை அழைத்து பேசினார். பின் குழந்தைகள் வழிதவறி வந்ததை அறிந்த காவலர்கள் பெற்றோரை அழைத்து குழந்தைகளை ஒப்படைத்தனர். குழந்தைகளை மீட்ட பெண் காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் சேகரிக்கப்படும் மக்கா குப்பைகள் நவீன இயந்திரங்களின் உதவியுடன் இயற்கை உரமாக மாற்றப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. இந்த பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் உரமாக தயாரிக்கப்படுகிறது. இந்த உரங்கள் கிலோ 5 ரூபாய் என விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. வேலூரில் காலதாமதமாக வழங்கப்படும் ஆவின் பாலால் நஷ்டத்தை சந்திப்பதாக முகவர்கள் வேதனை தெரிவித்தனர். சத்துவாச்சாரியில் இயங்கி வரும் மாவட்ட பால் பண்ணையில் இருந்து பெறப்படும் பால் பேக் செய்யப்பட்டு மாவட்டம் முழுவதும் உள்ள முகவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக காலை 5:30 மணிக்கு முகவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பால் பாக்கெட்டுகள் மிகவும் காலதாமதமாக காலை 9 மணி வரை வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. ரொம்ப லேட்டு, வண்டி வராமல் நாங்கள் போய் வண்டி வச்சு தான் எடுத்துன்னு வரோம். கஸ்டமருக்கு பதில் சொல்ல முடியல. எல்லா அதிகாரிகிட்டையும் சொல்லிட்டோம், யார்கிட்ட சொல்லி எந்த நடவடிக்கை எடுக்கல. எங்களுக்கு ரொம்ப லாஸ். இதனால் மன உளைச்சல் அதிகம். தொழிலை விட்டுட்டு போயிடலான்ற நிலைமையில் இருக்கிறோம். ஆவின் பால் உரிய நேரத்தில் கிடைக்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் பழுது காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2வது அலகில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடந்த 23ஆம் தேதி காலை முதல் மின் உற்பத்தி 2வது அலகில் நிறுத்தப்பட்டுள்ளது. தற்போது தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்ட நிலையில் மின் உற்பத்தி மீண்டும் தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக 110 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது.
பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் டயாலிசிஸ் சிகிச்சை கடந்த 5 நாட்களாக நிறுத்தப்பட்டதால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர். பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் 10 இயந்திரங்களை கொண்டு டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவை அனைத்தும் பழைய கட்டடத்திலிருந்து புதிய கட்டடத்திற்கு மாற்றம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 5 நாட்களாக டயாலிசிஸ் சிகிச்சை அளிப்பதை நிறுத்தியதால் அவதிக்குள்ளான நோயாளிகள் மருத்துவமனை சார்பில் மாற்று ஏற்பாடு எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். டயாலிசிஸ் பேஷண்ட் மேடம், நான் 4-5 வருஷமாக டயாலிசிஸ் பண்ணுறேன். 2 நாளைக்கு ஒரு தடவை இது பண்ணி ஆகணும். பண்ண முடியாத பட்சத்தில் எங்களுக்கு மூச்சு வாங்கும், உடல்நிலை சரியில்லாத போகும். இப்போ என்னால் பேச முடியல. இருந்தாலும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே புது பில்டிங் மாத்திரை ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 5 நாள் ஆச்சு. அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி ஏதாவது எங்களுக்கு மாற்றி கொடுத்து அதை பண்ணாமல் இங்கே பில்டிங்கிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஷிஃப்ட் பண்ணாங்க. இன்ன வரைக்கும் நாளைக்குன்னு இது வரைக்கும் 5 நாள் ஆயிடுச்சு மேடம். எங்களுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இது தொடர்பாக மருத்துவமனை கண்காணிப்பாளரிடம் கேட்டபோது மாற்று நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். மதுரை ரயில் நிலையம் அருகே பொதிகை எக்ஸ்பிரஸ் இன்ஜின் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து கோட்ஸ் பாலத்தின் கீழ் உள்ள தண்டவாளத்தில் இன்ஜினை மாற்றும் பணிகள் நடைபெற்றன. இன்ஜினை நகர்த்தி செல்லும் போது ரயில் தடம் புரண்ட நிலையில் ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு மாற்று இன்ஜினை பொருத்தினர். இதனால் 45 நிமிட தாமதத்திற்கு பிறகு ரயில் புறப்பட்டு சென்றதாக தகவல் வெளியானது. ஆனால் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள மதுரை கோட்ட ரயில்வே, பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு மதுரையில் டீசல் இன்ஜின் மாற்றப்படுவது வழக்கம் எனவும் அப்பணியின் போது ரயிலில் இருந்து கழற்றப்பட்ட மின்சார இன்ஜினின் 3 சக்கரங்கள் தடம் புரண்டதாக தெரிவித்தது. இதனால் திண்டுக்கல் மார்க்கத்தில் செல்ல வேண்டிய ரயில்கள் காலதாமதமாக புறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீன்பிடி துறைமுகம் திறக்கப்பட்ட நாளில் இருந்து அடிக்கடி விபத்துகள் நடைபெற்று வருவதாக புகார் தெரிவிக்கும் மீனவர்கள் துறைமுகத்தை புனரமைத்து தரும்படி வலியுறுத்தி மீனவர்கள் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் நேற்று முன்தினம் மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பிய புத்தன் துறை பகுதியைச் சேர்ந்த அமல்ராஜ் என்ற மீனவர் இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக புதுவையின் காரைக்கால் மாவட்டத்தில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோல் தமிழகத்தில் கன்னியாகுமரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் சாலைகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுவையில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தேனி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருச்சி, பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனமழையால் பழனி, கொடைக்கானல் மலைப்பாதையில் மண்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து கொடைக்கானல் செல்லும் மலைச்சாலை 13வது கொண்டை ஊசி வளைவு அருகே மண்சரிவு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அருகே பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இருசக்கர வாகனத்துடன் தவறி விழுந்த இளைஞர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார்.
பொன்னேரியில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு பின்னர் பாதாள சாக்கடை பணிகளுக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இளங்கோ தெருவில் தோண்டப்பட்டுள்ள பள்ளத்தில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்துடன் தவறி விழுந்தார். அந்த பகுதி மக்கள் அவரை உடனடியாக மீட்ட நிலையில் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். இதையடுத்து பொக்லைன் இயந்திரம் மூலம் சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இருசக்கர வாகனம் மீட்கப்பட்டது. எனவே பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை உடனடியாக மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் வத்தலக்குண்டு முக்கிய சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளங்களை முறையாக செப்பனிடவில்லை என புகார் எழுந்துள்ளது. வாகன ஓட்டிகள் எழுப்பிய தொடர் குற்றச்சாட்டை அடுத்து நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் சாலையை சீரமைக்க சென்றனர். ஆனால் அவர்கள் வெறும் செம்மண்ணை சாலையில் உள்ள பள்ளங்களில் கொட்டிவிட்டு சென்றுள்ளனர். நெடுஞ்சாலைத்துறையினரின் இந்த செயலால் வாகன ஓட்டிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரை அடுத்த சோத்துப்பாக்கம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடை 5 ஆண்டுகள் ஆகியும் திறக்கப்படாததால் அப்பகுதி மக்கள் கடையின் முன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள புதுயுகத்தின் Facebook மற்றும் YouTube பக்கத்தை காணுங்கள். வணக்கம்.